நீங்க கேக்குறதுனால சொல்றேன். இந்த ஒரு ஃபீல்டுல மட்டும் தான் இப்படி இருக்கா? வேற எந்த ஃபீல்ட்லயும் நடக்கலையா? எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்ற எல்லா மாரி. இடத்துலயும் இருக்கு. நார்மல் ஒரு மெடிக்கல் ஷாப், போலீஸ் ஸ்டேஷன், பெரிய பெரிய ஐடி ஆஃபீஸ், ம், ஹாஸ்டல்ஸ், லேடீஸ் ஹாஸ்டல்ஸ், ம். ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலயும் இருக்கு. எங்கேயுமே இல்லன்னுலாம் உங்களால சொல்ல முடியாது. இது வந்து மீடியா. இங்க நம்ம கீழ விழுந்தாலும் அத பெருசா எடுத்து போடுவானுங்க. நடந்தாலும் பெருசா எடுத்து போடுவாங்க. தும்புனாலும், துப்புனாலும் இங்க மட்டும் தான் அது பெரிய இஷ்யூவா அப்படியே வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் பண்ணி விட்டுறானுங்க. அவ்வளவுதான். இங்க அட்ஜஸ்ட்மென்ட் இல்லாம இல்ல. இங்கேயும் எல்லா இடத்துலயும் இருக்கிறத விட இங்க கம்மியா தான் இருக்கு. மேம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு டீம் கிட்ட போயி நம்ம ஒர்க் பண்றாங்க. ஒரு ஃபீமேல் போய் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அந்த டீம் ஆக்சுவலா அந்த வெற்றியை நோக்கிய பயணத்திலேயே போகலையே. அவங்க ஒரு வேற ஒரு கேட்டகரில இருக்காங்க அந்த மாரி. சோ அப்படி போறது வேஸ்ட் தானே. இல்ல. ம், இப்போ வர்றது எல்லாமே டெபியூட் டைரக்டர்ஸ். ம், ஓகேவா? இவங்க வந்து நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குமா? நம்ம ஏதாவது சாதிப்போமா? ம், நம்ம ஃபேமிலில இருக்கவங்க, சுத்தி இருக்கவங்கலாம் சினிமாவ நம்பி போறான், இவன் உருப்பட மாட்டான்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு படமாச்சும் நம்ம பேர் சொல்ற மாரி பண்ணிடலான்ட்டு தான் வராங்க. இவங்க வந்து இந்த மாரி சீப்பான விஷயத்துக்கு பின்னாடி ஓடணும்னு அவசியம் இல்ல. தான் சாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்ப வர யங் டைரக்டர்ஸ் முக்கியமா வராங்களே தவிர, இந்த மாரி கொஸ்டின் அவங்க கிட்ட போகவே போகாது. அவங்க கிட்ட எப்படி சொல்றது? நம்மள வந்து அவங்க ஃபேமிலி மாரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ம். சாதிக்கணும்னு வரவங்க யாருமே இந்த மாரி சீப்பா பிஹேவ் பண்ண மாட்டாங்க.